ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தர்பூசணி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், முதல் களை எடுத்து முடிஞ்சு இப்போ 3 நாள் தான் ஆகுது. இப்போ மறுபடியும் 2வது களை எடுக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இடையில ஒரு 3 நாள் தூத்தல் போட்டதில்ல, அதில் மறுபடியும் இங்கே பாருங்கள் கோரை அதிகமாகிடுச்சு. களை எடுத்த மாதிரியே இல்லை பாருங்கள், மறுபடியும் வந்து பாருங்கள் வந்துருச்சு. இந்த பாத்திலெல்லாம் நாளையிலேருந்து களை கொல்லி அடிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் இந்த ஸ்பேஸ் தான் நமக்கு கொடி படர்றதுக்கான ஸ்பேஸு. அதுலேயுமே கோரை அதிகமாக இருக்குது. இந்த கோரை இந்த இடத்துலலாம் களைக்கொல்லி அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. இதில் மட்டும் களை எடுத்து தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்ருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு வாரம் ஆச்சு முதல் களை எடுக்க. இது 2வது களை எடுக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும். என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். பாருங்கள், உட்காந்துட்டு தானே இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள், நானே இந்த பழக்கீரை பறித்தேன். பயங்கர வெயில் அடிக்குது. நாளைக்கு களைக்கொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டா, ஸோ இதை நம்ம பறித்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். ஆனால் என்னால் முடியல, பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போய் உக்காந்துடலாம் நிழல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லோரும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 70லேருந்து 72 நாளைக்குள்ளே உள்ள பயிர் தான். அதுக்குள்ளே அறுவடை பண்ணிடுவோம். தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே வந்து லைக் பண்ணுறது கூட இல்லை. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.